68 வருஷம் கதையை 10 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. இந்த மூவி ஷார்ட் மூவி ஐ திங்க் ஒரு 8 minute plus seconds தான். அதுல நீங்க பார்த்த முதல்ல ஒரு கிளிப் பார்த்தீங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளிப். அது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 18 வருஷத்துக்கு முன்பு நடந்தது. அப்போ நீங்களாம் ரொம்ப யங்கா இருக்கீங்க. ஸோ உங்க ஏஜையும் -18 பண்ணீங்கன்னா யூ மே பி வெரி யங் தென், உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இவர் கிளிப் ஷார்ட் நேஷ் வந்து இந்த மூவியை வந்து 2 வருஷத்துக்கு முன்பே எடுத்து முடிச்சிட்டாருன்னு சொல்றேன். இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற நிகழ்வும் அவர் எடுத்த இந்த மூவிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து திடீர்னு ஒரே மாசத்துல, இந்த கடந்த ஒரே மாசத்துல ஒரு பெரிய முத்திரை குத்திட்டாங்க. எல்லா டெம்பிள்ஸ்லயும், மலேசியால இருக்கிற எல்லா ஆலயத்தையும் வந்து கோயில் ஹராம் கோயில் ஹராம் கோயில் ஹராம் சொல்லி ஒரு சாக் குத்திட்டாங்க. 2005 20 வருஷத்துக்கு முன்பு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பார்த்த சீன் வந்து 2007 சீன். இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த காலகட்டத்துல இதே இஷ்யூ தான். அன்னைக்கு நம்ம போராடி பெரிய அளவுல மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தனால அன்னைக்கு ஆயிரக்கணக்கான டெம்பிள்ஸ் உடைக்கிறத நுப்பாட்டினாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மடானி மாஸ்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கோயில் 130 வருஷம் கோயில வந்து உடைக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனா மக்கள் அதை கொந்தளிச்சு அதை ப்ரொடெஸ்ட் பண்ண கையோட அதை வந்து ஒரு 500 மீட்டருக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒண்ணுதான். ஆனா நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும், பிரதமர் என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரி சொல்யூஷன் எல்லா ஆலயத்துக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம். நான் ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்றேன். இவரு PMX 10வது பிரதமர் நாட்டுக்கு. இவருக்கு முன்பு 9 பிரதமர் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிரதமரும் வந்து ஒரு இந்து ஆலயத்தை வந்து சட்டத்துக்கு எதிர்ப்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு எந்த ஒரு பிரதமரும் சொல்ல கிடையாது. இவர் மட்டும் தான் சொல்லி இருக்காரு. இவர் சொன்னனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பப்ளிக் மத்தியில, மலாய்க்கார மத்தியில வந்துட்டு எல்லாம் கோயில் ஆராம் சொல்லி ஒரு பெரிய ஒரு புரோபகண்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு நாட்டுல வந்து அவங்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கிறனால இந்த வெறுப்பு பேச்சை வந்து பெரிய அளவுல உருவாக்கி சோசியல் மீடியால, குறிப்பிட்டு Facebookல, மற்றபடி என்னது எக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. வேஸ்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா வேஸ்ல வந்து நிறைய கோயில பேரை மாத்தி எடிட் பண்ணி எல்லாம் ஆறாம். அப்ப நீங்க சிவன் என் காராக்டர்ல எப்படி இருக்குன்னு உங்க கோயில பாதிக்கப்பட்டிருக்கா ரைட், பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப காரா சிவன் ஆலயம்னா காரா கோயில் ஹராம், காரா சிவன் ஆலயம். கோயில் ஹராம் முருகன், கோயில் ஹராம் மாரியம்மன் அப்படின்னு எல்லா கோயிலும் போட்டுட்டு வராங்க. இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், ஒரு பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு. 2 முக்கியமான த்ரெட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க சிம்பிள் தான், இந்த கோயில்லாம் வந்து பாம்பு போட்டு வச்சிடலாம். இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மே 13 அது அப்போ வந்து எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் 3 வயசு நினைக்கிறேன். மே 13 போன்ற கலவரத்தை உருவாக்கி இந்தியர்கள் அவங்க இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு MCMCக்கு எதிர்பா ஒரு போஸ்டிங் கிடையாது. இது வந்து செடிஷன் அத்தா ஹசோதான் கீழே ஒரு பிரச்சனை கிடையாது. இது தேசிய பாதுகாப்புக்கு உள்ள பிரச்சனை. இட்ஸ் a issue of national security. It's an issue of the security of the entire Indian and Hindu community in this country. So therefore இந்த அளவுக்கு கோயிலை கொண்டு வந்திருக்காங்க. கோயிலை இந்த அளவுக்கு நம்மள வந்து கேவலப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது நம்ம பாதுகாப்புக்கு போலீஸ் படை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்திய சமுதாயத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? 2007 நம்ம போராடினது இந்திய சமுதாயத்தோட எதிர்காலத்துல இந்த நாட்டுல தன்மானத்தோட வாழணும்னு சொல்லி நம்ம போராடணும். ஆனா அவங்க இப்ப மறுபடியும் நம்மள எந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க? இங்க நிறைய பேர் பெரியவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஐயா முதல்ல சொன்னாரு, உங்க ஃபேன் கிளப்ல ஒருவர் தான் சொன்னாரு, என்கிட்ட வெளியே சொன்னாரு, நீங்க போட்ட உழைப்புக்கு யாரோ அறுவடை செய்யறாங்க. இந்த அன்வார் இப்ராஹிமே என்ற போராட்டத்தினால தான் இன்னைக்கு பெரிய அளவுல ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அது அவர் மறந்துட்டாரு. இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். நவ அது நடந்த விஷயம். நேஷ் எடுத்த படத்துக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு. இது ஒரு படம் கிடையாது. இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் மூவியா நினைக்காதீங்க. இது ஒரு 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 கற்பனை கதைன்னு நினைக்காதீங்க.
இது நடைமுறையில நடக்குது. It is something that we all should do. Now having said that, 20 வருஷம் 20 years of my life நான் வந்துட்டு இந்த சமுதாய போராட்டத்துல இருக்கிறேன். என்னுடைய அனாலிசிஸ்ல நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த வருஷத்தோட சேர்த்து மர்டேக்கா அடைஞ்சு நம்மளுக்கு 68 வருஷம் மர்டேக்கா இந்தியர்களுடைய ஸ்டோரிய நேஷ் வந்து 68 வருஷம் கதைய 10 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு திறமை சார். நீங்க யோசிக்கலாம் எப்படின்னு. அந்த பிகினிங்ல ஒரு சீன் இல்லாம வெறும் ஒரு குரல் வந்தது. அந்த குரல்ல வந்து ஒரு கடினமான ஒரு 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 ஹாஷான ஒரு வேர்ட் பாய்ச்சிருக்கிறாரு. நானும் யோசிச்சேன் வரும்போது நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அந்த வார்த்தையான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, கலைக்காக வேண்டி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதான் உண்மை. அவர் சொல்றாரு, உரிமை கொடுக்கிற பேர்ல நம்ம கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு தமிழ அடையாளத்தையே அழிச்சு நம்மளை அடிமை வாழ்க்கையை வாழ வைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், உரிமை கொடுக்கிற பேர்ல 68 வருஷத்துக்கு முன்பு மர்டேக்கா நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் நினைச்சாங்க மர்டேக்கா சுதந்திரம் ஃப்ரீ நான் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த பேர்ல நம்ம கிட்ட எல்லாத்தையும் அவர் சொன்ன வார்த்தையில புடிங்கிட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன இருக்கு? உங்களுக்கு கல்வி உரிமை இருக்கா? பொருளாதார உரிமை இருக்கா? தன்மான உரிமை இருக்கா? இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தமிழ அடையாளத்தையே அழைச்சி எவ்வளவோ அடையாளத்தை அழைச்சிட்டாங்க. இந்தியர்களோட அடையாளத்தை நம்மள அடிமை வாழ்க்கை வாழ வைக்கிறாங்க. அந்த 68 வருஷம் நம்மளுக்கு நடந்த அநீதி, நடந்துகிட்டு இருக்கிற அநீதிய நான் கால்குலேட் பண்ணேன். 10 செகண்ட் இன்க்ளூடிங் அந்த சொல்லி முடிஞ்சோடனே ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வருது. இன்க்ளூடிங் த வைப்ரேஷன் சவுண்ட் 10 செகண்ட்ஸ். எப்படியாப்பட்ட ஒரு திறமைசாலியா இருக்கணும் அவரு. அவருக்கு ஒரு பலத்தை கிடைக்கிறது. அடுத்தது அந்த சீன்ல அவரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அந்த பிகினிங்ல அந்த சீன்ல வந்து 2 பில்டிங் வருது, கட்ட போறாங்க அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா நடந்த கதை. இப்ப நம்ம பிஜேல இருக்கோம். நீங்க அப்படி போகும் பொழுது குர்னியா பில்டிங் இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க பிஜேல. அங்க ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சி கொண்டு போய் எங்க வச்சாங்கன்னா அந்த செப்டிக் டேங்க் பக்கத்துல வச்சாங்க. நம்ம ஆலயத்தை உடைச்சி கொண்டு போய், ஏன்னா அந்த குர்னியா பில்டிங் ஏறணும்னு உடைச்ச பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் லேட்டா கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. உடைச்ச பிறகுதான் I came to the place. Unfortunate. நம்ம சமுதாய மத்தியில ஒரு பழக்கம் இருக்குங்க. இது I have to remind all of you here. இங்க யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க, பெரியவங்களும் இருக்கீங்க. We have to be aware of this. ஒரு ஆலயத்துல திருவிழா நடக்கும் பொழுது எல்லாரும் வருவாங்க. ஒரு திருவிழானா people love festivals, எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த ஆலயத்துக்கு ஆபத்து வந்தோடனே யாரும் வர மாட்டாங்க. அந்த ஆலயத்தை உடைச்சு, எனக்கு லேட்டா தகவல் வந்துச்சு. மறுநாள் நான் வந்தேன். எங்க உங்க ஆலயத்தோட டிவோட்டிஸ்னா எல்லாம் ஜலான். Nobody came for the temple. And ஒன்னு சொல்றேன், that is not the, நான் எவ்வளவு கோயிலுக்கு நான் போயிருக்கேன், எவ்வளவு கோயில உடைக்கிறத நுப்பாட்டி இருக்கேன், எவ்வளவு கோயில என்னால உடைக்க முடியாம நடந்திருக்கு. 2005 இருந்து 2007 வரைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கம்மாஸ்ல ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அவங்களுடைய திருவிழா வந்து சைனீஸ் நியூ இயர் டைம். சிங்கப்பூர்ல இருந்து கிட்ட ஒரு 3000-4000 பேர் வருவாங்க. லோக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 பேர் வருவாங்க 3 நாளைக்கு திருவிழாவுக்கு. ஆனா அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை ஓம போட்டு உடைச்சி சொக்குநூறு ஆக்குன பிறகு கேட்கிற எங்க உங்க டிவோட்டிஸ்லாம் எல்லாம் அந்த இது நம்மளுடைய சாபக்கேடா இருக்கலாம். அடுத்து அந்த மூவில இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். ஒரு பியோர் ஆத்மா, தூய்மையான ஆத்மா அந்த மூவில இருக்கு. ஒரு அந்த கதையில ஹீரோ கிளிப் ஷாட் நேஷ வந்து அடிச்சு அவரை கீழே வீழ்த்தி பாறாங்க வச்சு அவர் கதையை முடிக்கிற நேரத்துல ஒரு சின்ன குழந்தை, ஒரு இன்னசென்ட் குழந்தை ஒரு கல் எடுத்து அந்த வில்லன் மேல வீசுறாங்க. அந்த குழந்தை இங்க இருக்கீங்களா? தெரியுமா? இந்த குழந்தைக்கு ஒரு பலத்தை கை தட்டி விடுங்க. அதான் பியோர் சோல். நன்றி. அதான் பியோர் சோல். மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இதான் உண்மை. when I saw that, எனக்கு அதான் ஞாபகம் வருது. உண்மை என்னன்னா, விஷயம் தெரிஞ்சவங்க பேசாம இருப்பாங்க. ஆனா ஒரு தூய்மையான ஆத்மா, சின்ன குழந்தை, அவன் ஒரு ரவுடி. சாரியா, நீங்க ஆக்டிங் தான், நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க நான் தான் அது அப்படின்னு. அவருக்கு தெரியும் யாரும் அடையாளம் கட்ட மாட்டாங்கன்னு. நான் தான் அது என்ன, நீங்க நல்லவர் தான் அதுக்குன்னு சொல்ல. ஆக ஒரு குழந்தை ஒரு ரவுடிய பார்த்து பாறாங்க வச்சிருக்கிற ரவுடி, இது ஒரு குழந்தை, ஐ கான்ட் ஃபைட் ஹிம், இருந்தாலும்
நியாயம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அதனால முடிஞ்சது ஒரு கல் எடுத்து வீசிச்சு பாருங்க, அதுதான் தூய்மையான ஆத்மா. ஒன்ஸ் அகைன் உங்க பேர் என்னமா? பவதாரணி. மீண்டும் பவதாரணிக்கு ஒரு ஆக நம்ம எல்லாம் ஒரு மூவிக்கு வந்திருக்கோம். உங்களை சீரியஸ் நோட்டுக்கு கொண்டு போயிட்டேன். மூவினா நார்மலி என்டர்டெய்னிங், ஆனா இந்த மூவில வந்து ஷார்ட் மூவில ஆக்சுவலி பெரிய கதை இருக்கு. இந்த பெரிய கதை வந்து நம்மளுடைய டெய்லி நம்மளுக்கு நடக்கிறது. ஆனா மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்ப சமீபத்துல இந்த ஒரு மாசமா நம்மளுக்கு நடக்கிறது வந்து இட்ஸ் a very சீரியஸ் மேட்டர். இன்னும் எவ்வளவு நடக்க போகுது நம்மளுக்கு. நம்ம உரிமையை தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து எப்படி 2007 நம்ம ஒத்துமையா இருந்து ஃபார் அ காமன் காஸ், செல்ஃபிஷ் ரீசன்லாம் விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம காமன் காஸை நம்ம அடைய முடியும். ஸோ ஆக திரு நேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரோட டீம் பெரிய டீம் இருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, வில்லனும் இருக்கீங்க. அவரும் நீங்க அடையாளம் கண்டுக்க மாட்டீங்க, நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு. அப்புறம் ஹீரோயினுக்கு அது எல்லாமே இருக்கு பாருங்க. நகைச்சுவை இருக்கு, ஒரு சின்ன ஒரு என்டர்டெய்னிங் பாயிண்டும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் ஸ்டோரி ரொம்ப சுருக்கமா அடக்கி 8 minutes 30 secondsல முடிச்சு நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்மளுடைய சிந்தனையை வந்து அவரு தூண்டினதுக்கு அவரும் அவருடைய டீமுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி.